ஹோட்டல் போனாவே கண்டிப்பாக எல்லோரும் இந்த சோலா பூரி சன்னா மசாலா வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம். அதை வீட்டில் அதே ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நான் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜரெல்லாம் கரெக்டாக சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு சோலா பூரி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 250 கிராம்ஸ் அளவு மைதா எடுத்திருக்கேன். இந்த அளவில் 10லேருந்து 12 மீடியம் சைஸ் சோலா பூரி செய்யலாம். இப்போ மைதா மாவில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு ரவை சேர்த்துக்கோங்க. ரவை சேர்க்கறதுனால பூரிக்கு மேலே நல்லா ஒரு கோல்டன் கலரில் கிறிஸ்பியான லேயர் வரும். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்ததாக ரொம்ப புளிக்காத தயிர் சேர்த்துக்கலாம். இந்த தயிர் சேர்க்கறதுனால பூரி உங்களுக்கு ப்ளஃபியாக வரும். தயிரும் சர்க்கரையும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தயிர் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மைதா மாவை நல்லா பிசைஞ்சிக்கலாம். மாவு நல்லா பூரி மாவு மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சிட்டு ஒரு காட்டன் துணி போட்டு மூடி ஒரு அரை மணி நேரம் மூடி வச்சிடலாம். அடுத்ததாக சன்னா மசாலா செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி வெள்ளை கொண்டக்கடலையை ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். சன்னா மசாலா செய்கிறதுக்கு ஒரு அடிகனமான பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் நான் மேலே சொல்லியிருக்க அளவில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கடல் பாசி சேர்த்துக்கோங்க. இது நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா பிரியாணியில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இதோட பச்சை வாசலாம் போகிற அளவு வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 பழுத்த பழம் தக்காளியை அரைச்சி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி சேர்க்கறதுனால உங்களுக்கு கிரேவி நல்லா திக்காகவும் பார்க்க நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். நம்ம வதக்கின வெங்காயம் தக்காளியும் இந்த மாதிரி நல்லா குழையிற அளவு வதங்கினதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு தனியாத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை அடுப்பை சிம்மில் வச்சு கொதிக்க விடுங்க. ஊற வச்சு சன்னாவை இந்த மாதிரி ஒரு பதத்தில் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கிரேவி நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ உப்பு காரெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு வேக வச்சு சன்னாவில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு மீதியெல்லாம் சேர்த்து நல்லா அந்த கிரேவியோட கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து அந்த மசாலாவோட சேர்த்து ஒன்று சேர்ந்து பரட்டி வரணும். இந்த மாதிரி திக்காக ஒரு கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சன்னா எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை மிக்சியில் சேர்த்து இந்த மாதிரி வந்து அரைச்சி உள்ளே அந்த கிரேவியில் சேர்த்துக்கோங்க. அதை சேர்த்ததுக்கப்புறம் கிரேவி உங்களுக்கு திக்காகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கோங்க. கடைசியாக டேஸ்ட்டுக்காக 1 டீஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கரம் மசாலா எதுவுமே சேர்க்காம இந்த மாதிரி உங்களுக்கு சன்னா மசாலா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அடுத்தது நம்ம சோலா பூரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம 1 மணி நேரமாக ஊற வச்சுருக்க மாவு பார்த்திங்கன்னா சாஃப்டாக இந்த மாதிரி நல்லா ரெடியாக இருக்கும். இப்போ இதை நல்லா ஒரு கவுண்டர் டாப் மேலே போட்டு நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. மைதா மாவை நீங்கள் எந்த அளவு பிசைறீங்களோ உங்களுக்கு அந்தளவு நல்லா பூரி சாஃப்டாக வரும். உங்களுக்கு தேவையான அளவு நல்லா உருண்டையாக உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த சோலா பூரிக்கு ஒரே சைஸில் இருக்கணும். எல்லா பக்கமும் தின்னாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் மைதா மாவு தூவியும் தேய்ச்சிக்கலாம், இல்லை மேலே நல்லா கொஞ்சமாக எண்ணெய் தடவி கூட தேய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா சைஸும் தின்னாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ தேய்ச்ச பூரியை சுட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். நல்லா ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அப்போ தான் பூரி நல்லா புஃபி வரும். பூரி நல்லா புஃப்னு வந்ததுக்கப்புறம் 2 பக்கமும் திருப்பி போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு உள்ளேயும் நல்லா ஈவனாக வெந்திருக்கும். மேலே இந்த மாதிரி கோல்டன் கலரில் வந்ததுக்கப்புறம் பூரியை வந்து எடுத்துருங்க. கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.